உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களிடத்துல நான் ஒன்றை காண்பிக்கிறேன். நீங்கள் என்னன்னு சொல்லுங்களேன். இது என்ன? அப்படி தானே? நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க. சரி, அப்போ இது என்ன? சொல்லப்போனால் இது காற்று நிரப்பப்படாத ஒரு பிளாஸ்டிக் குழாய் இல்லையா, பைப், இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பேக்னு சொல்லலாமா? ஓகே, இது காற்று அடைக்கப்பட்டு இருக்கிறது. காற்று அடைக்கப்பட்டால்தான் இது பலூன், அப்படி இல்லைனா இது வெறும்னா ஒரு ரப்பர் குழாயாக இருக்கும். சரி, இதில் பல விதமான பலூன்கள் இருக்கிறது. இந்த பலூன் காற்று அடைக்கப்பட்டதுனால இந்த ரப்பர் குழாய் பலூனாய் மாறுவது போல வேதத்தில் தேவனாய் கர்த்தர் ஆதியாகம் 2:7 ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது மனிதன் ஜீவ ஆத்மாவானான். என்னன்னாக்கா, நாம் உயிர் வாழ்வதற்கு உண்டான கேஸ், உயிர் வாழ்வதற்கு உண்டான காற்றை ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் மனிதனுக்குள்ள அனுப்பினதுனால, உயிர் வாழ்வதற்கு உண்டான அந்த பிராண வாயுவை தேவன் நமக்கு கொடுத்ததுனால, அந்த மண்ணாய் உருவாக்கப்பட்ட ஆதாம் முதல் மனிதன் உயிர் பெற்றான். அப்போ காற்று அடைக்கப்பட்ட ஒரு சரீரம் நாம. அது காற்று யாரிடத்திலிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. பாருங்களேன், மனிதன் மண்ணானவன் என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரம். நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நாம் சிந்திப்பதற்கும் நம்புவதற்கும் உண்டான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நிலத்தை பாருங்களேன். இந்த உலகம் 1/3 நிலம், அது பூமியானது இந்த உலகத்துல 1/3 இருக்கிறது. அப்போ மீதம் 2 பங்கு தண்ணீர். இதை பாருங்க, மனிதனுடைய சரீரம் கூட, பிள்ளைகள் கர்ப்பத்திலிருந்து ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் பொழுது, அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு டாக்டர்கள், சயின்ஸில் சொல்றாங்க, விஞ்ஞானத்தில் சொல்றாங்க, பிள்ளைகளுடைய சரீரத்தில் 75 முதல் 78% தண்ணீர் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு பிறக்கும் பொழுது, குழந்தை பருவமாய் பிறக்கும் பொழுது, இயற்கையாகவே அதில் ஆண்டவர் அந்த தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு சரீரமாக தான் இந்த உலகத்துக்கு குழந்தைகள் பிறக்கிறது. நல்லா கவனிங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இது ரெண்டுமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பூமி நிலைச்சு நல்லா வாழ்வதற்கு தண்ணீர் அவசியம் இல்லையா? மண்ணான இந்த பூமி உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் அவசியமா இருக்கிறது போல, மண்ணான மனிதன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் அவசியம் என்பதனால தேவன் நம்முடைய சரீரத்துல தண்ணீர் 3/4 நிறைத்திருக்கிறார். அதுதான்